அரசிடம் இருந்து ஆணை பிறந்தது. மதிய உணவு திட்டத்திற்கு நிதி உதவி கிடைத்தது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஏழை குழந்தைகள் பள்ளிக்கூடங்களை நோக்கி நடைபோட தொடங்கினர். காமராஜரின் கல்வி புரட்சிக்கு மதிய உணவு திட்டம் ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரமாக உருவாக்கப்பட்டது. கல்வி கற்க வாய்ப்பில்லாத ஏழை குழந்தைகள் பள்ளியில் சேர்ந்து பயன்பெற மதிய உணவு திட்டம் பெரிதும் உதவியது. பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பி கொண்டிருந்த அவலநிலை ஒழிந்தது. காமராஜர் செயல்படுத்திய மதிய உணவு திட்டத்தின் மூலம் பல்வேறு இனத்தை சேர்ந்த பிள்ளைகள் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்த வழிவகை செய்தது. இதனால் அந்த காலத்தில் நிலவி வந்த சாதி பாகுபாடு குறைந்தது. இத்தகைய அமைதி புரட்சியை ஆரவாரமில்லாமல் அமைதியாக நடத்தி காட்டினார் காமராஜர். மதிய உணவு திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தின் கல்வி புரட்சி அரங்கேறி கொண்டிருந்த வேளையில் பிரதமர் நேரு காந்தி கிராமத்தின் 10ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் வருகை தந்தார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் மதிய உணவு திட்டத்தை பற்றியும் அதன் மூலம் ஏழை குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கூடம் செல்லும் விவரத்தையும் பிரதமர் நேருவுடன் விமானத்தில் வந்த இந்திய கல்வி அமைச்சர் செயலாளர் திரு சையதின் பிரதமரிடம் கூறினார். சென்னை மாநிலத்தில் இதுபோல் நடைபெற்று வரும் அற்புதமான இயக்கத்தை பற்றி எனக்கு கூட சொல்லாமல் மூடி வைத்திருக்கிறீர்களே என்று மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டார் நேரு. அதன் பிறகுதான் இதை பற்றிய விபரக்குறிப்பு பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.